ஓம் ஸ்ரீ வராகிதாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இப்போதுதான் பணக்காரனா ஆகிறதுக்கும் ராஜயோக வாழ்க்கைக்குரிய காலமும் நேரமும் உனக்கு நெருங்கி வந்திருக்கு. இன்னும் சிறிது நேரத்தில் உன் வாழ்க்கையில இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் கஷ்டங்களும் பண கஷ்டமும் கடன் பிரச்சனையும் தீரும்படி செய்வதற்காகவே இந்த வராகி அம்மா என் மடியில இருக்கக்கூடிய பணக்கட்டை உனக்காக கொண்டு வந்திருக்கேன். இந்த பணக்கட்டு உன் வாழ்க்கைக்குரிய பிரச்சனை கட்டுகளை எல்லாம் கலைத்து விடுமேன் செல்லமே. இனிமே உனக்கு பணத்தால ஒரு கஷ்டமோ பணத்தால ஒரு பிரச்சனையோ பணம் இல்லாததால ஒரு தோல்வியோ துயரமோ வந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் உனக்கு தேவையான செல்வ வளத்தை அள்ளிக்கிட்டு வந்திருக்கேன். இப்போது நீ எந்த விஷயத்தை நினைச்சு ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கன்னு எனக்கு தெரியும். அது அனைத்தையும் நிச்சயமாக சர்வ நிச்சயமாக உனக்கு சந்தோஷம் தரும் வகையில நான் மாத்தி காட்டுறேன். இனி உன் வாழ்க்கையில ஒரு நாள் கூட துன்பமும் தோல்வியுமாக இருக்க விட மாட்டேன் என் செல்லமே. உன் நம்பிக்கைக்கு ஏற்றார் போல உனக்கான நல்ல விஷயங்கள் அனைத்தையும் இந்த வராகியமா நான் நடத்தி தர்றேன். நீ எந்த அளவுக்கு நல்ல பிள்ளை, உன்னுடைய மனசுல எந்த அளவுக்கு நேர்மையும் தூய்மையும் நிறைஞ்சிருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். அதற்காகவே நான் அருள் செய்கிறேன். ஆனால் உன் மனசில் இருக்க இந்த நல்ல எண்ணங்களுக்கும் நெஞ்சத்து நேர்மைக்காகவும் சேர்த்தே சில பேர் உனக்கு எதிராக வேலை செஞ்சு உன் வாழ்க்கையில் நீ வெற்றி பெறுவதை தடுக்க முயற்சி செய்கிறாங்க. உன் மேலே பாசமாக உனக்கு நல்லது செய்பவர்கள் போல அவர்கள் வந்து உன்னுடைய ஆற்றலையும் திறமையையும் களவாடி கொண்டு உனக்கு தோல்வியை தர முயற்சி செய்கிறாங்க. அதனால தான் இப்போ நான் சொல்கிறத கேளுன்ட்டு உன்கிட்ட முக்கியமானதை சொல்ல வந்திருக்கேன். உன் குணம் இப்போது நல்ல குணமாக இருக்குது. உன் வாழ்க்கையும் இப்போ நல்ல விதமாக மாறப்போகுது. இந்த சமயத்தில் தீய குணம் கொண்ட ஆன்மாக்கள் யாராவது உன்னை தேடி வந்து உனக்கு கெடுதல் செய்ய நினைப்பார்கள். நீதான் அப்படிப்பட்ட மனிதர்களிடமிருந்து விலகி நிற்கணும். தப்பான குணம் கொண்ட தவறான செயல் செய்யும் மனிதர்களின் நிழலில் நீ நின்றினா உன் ஒளி மங்கிவிடும் என் செல்லமே. என் வார்த்தைகளை நீ நம்பினாலே உன் நம்பிக்கைக்கு ஏற்றாற் போல நல்ல விஷயங்களை இந்த வராகி அம்மாவே நடத்தி கொடுத்துருவேன். எப்போதும் மனசை அமைதியாக வச்சுக்கோ. தேவையில்லாமல் உன் ஆற்றலை வீணாக செலவிட வேண்டாம். நன்மையை உணராத இடத்தில், அதாவது நல்லது செய்ய மாட்டாங்க இவங்க சரியா இல்லைன்னு உனக்கு தோணும் சமயத்தில் நீ எந்த விஷயத்தையும் அவர்களிடம் பகிர வேண்டாம். எல்லாருக்கும் நல்லதையே செய்யக்கூடியனே தீய மனிதர்களுக்கு எந்த நல்லதும் செய்யாமல் விலகி இருப்பதும் கூட ஒரு வகையில் நல்லதுதான். உன் சுத்தமான இதயத்துக்கும் தூய்மையான மனசுக்கும் சேர்த்து இந்த வராகி அம்மாவே உனக்கு துணையாக இருந்து காப்பாற்ற போகிறேன். இனிமே உன் வாழ்க்கை பாதையில் தீய ஆற்றல்களும் தீய மனிதர்களும் நிழலாக கூட நெருங்க மாட்டாங்க. 1000 துன்பங்களும் பிரச்சனைகளும் உனக்கு வந்தாலும் அம்மா அம்மானு நீ என்னை அன்போடு அழைக்கிற. எப்படியாவது நான் உன்னை காப்பாத்திருவேன்னு என் மேலே நம்பிக்கை வச்சிருக்க. அந்த நம்பிக்கைக்காகவே இந்த உலகத்தையே இனிமையானதாக நான் மாற்ற போகிறேன். உன்னை ஒருபோதும் இந்த வராகி அம்மா கைவிட மாட்டேன். உனக்கு ஒரு கஷ்டம்னா அது எனக்கும் வலியைத்தானே கொடுக்கும். உன்னை துன்பப்படுத்தி யாரெல்லாம் ஆனந்தம் அடைய முயற்சி செய்கிறாங்களோ அது எவ்வளவு பெரிய தவறுங்கிறத அவர்களுக்கு நிச்சயம் நான் உணர்த்துவேன். நீ படுற ஒவ்வொரு கஷ்டத்திலும் நான் உன் கூடவே உனக்கு துணையாக இருந்து சரி செஞ்சு கொடுப்பேன். ஒருபோதும் துன்பத்திலும் துயரத்திலும் உன்னை தனியாக தவிக்க விட மாட்டேன். இனிமே நீ சோர்ந்து போகாத அளவுக்கு உன் துன்பங்கள் அனைத்தையும் முடிவுக்கு கொண்டு வந்து உனக்கான இன்பமயமான மகிழ்ச்சியான வாழ்க்கையை இந்த வராகி அம்மா கொடுக்க போகிறேன். இப்போது கூட ஒரு சிலர் உன்னை பற்றி தவறாக புரிஞ்சுக்கிட்டு உன்னை பற்றி தப்பாக பேசிக்கிட்டு திரியிறாங்க. ஆனால் நீ ஒருபோதும் கவலைப்படாதே. உன் வாழ்க்கையில் இந்த வராகி அம்மா நான் நல்ல நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தி தர்றேன். அவங்க மாறியிருப்பாங்க இவங்க திருந்திருப்பாங்கன்னு நினச்சி நீ எந்த முடிவையும் அவசரப்பட்டு எடுக்க வேண்டாம். எல்லா மனிதரும் வெளியே பார்க்குறதுக்கு நல்லவங்களா தெரிஞ்சாலும் உண்மையாகவே அப்படிப்பட்டவர்களாக இருக்காங்களான்றத நீ தான் கண்டுக்கணுமே செல்லமே. கவனிச்சு பாரு. அன்பாலும் பாசத்தாலும் எல்லாரையும் நல்லவங்க நினச்சி உணர்ச்சி வசப்பட்டு நீ முடிவெடுத்துட்டினா அப்புறம் நாளைக்கு நீதானே துன்பத்தை அனுபவிக்க வேண்டியதாக இருக்கும். எந்த முடிவாக இருந்தாலும் ஒரு முறைக்கு இருமுறை யோசிச்சு எடு. நீ பொறுமையாக இருந்தாலே உன் வாழ்க்கைக்கான மாற்றம் மிக பெரிய அளவில் வந்து சேரும். நம்பிக்கையோடு இருந்தினா உனக்கு நல்லதே நடக்கும் என் செல்லமே. இப்போ உன் வாழ்க்கை எந்த நிலைமையில இருந்தாலும்
அதிலிருந்து உன்னால் மேலே எழுந்து வர முடியும். இன்னும் எதுவும் காலதாமதமாகவில்லைங்கிற உண்மை உணர்ந்துகள். உன் மனசில் சில நேரங்களில் அதை இதையும் நினச்சி பயந்து கவலை கொள்ளாதே. அனைத்தையும் சரி செஞ்சு உன்னை வலிமையான ஆளாக இந்த வராகி அம்மா மாற்றி காட்டுறேன். உன் உள்ளம் உறுதியோடு இருக்கும்படி பார்த்துக்கோ. நேர்மறை எண்ணங்களை கைவிட வேண்டாம். ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சமாக நீ முன்னேற போகிற. அடுத்தடுத்து உன் வாழ்க்கைக்கான நல்ல பாதையை நான் காட்டுறேன். நீ நம்பிக்கையோடு இருந்தாலே உன் வாழ்க்கையில் நல்லது நடக்கும் என் செல்லமே. அது இதுன்னு எல்லாத்தையும் யோசிச்சு உன் மன அமைதியை இழக்க வேண்டாம். சில சமயங்களில் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சாலே அது உன் நிம்மதியை கெடுத்து விடும். அதனால் தெரிஞ்சதை மட்டும் யோசி. தெரியாத விஷயங்கள் ஏன் நடந்துச்சு, எதுக்கு நடந்துச்சுன்ற ஆராய்ச்சி உனக்கு வேண்டாமே என் செல்லமே. மனசை அமைதியாக வச்சுக்கிட்டு இருப்பதை வைத்துக்கொண்டு மனநிறைவாக அடுத்தடுத்து என்ன செஞ்சு வாழ்க்கையை மாற்ற முடியும், முன்னேற்ற முடியும்னு யோசி. மற்றவங்க நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்க, மற்றவங்க என்ன செய்கிறாங்க, எப்படி வாழ்கிறாங்கன்றதை பற்றி உனக்கு எந்த கவலையும் வேண்டாம். உன் மனசு என்ன சொல்லுதோ அதன்படி கேட்டு வாழ்க்கையை வாழ ஆரம்பி. தன்னம்பிக்கை நிச்சயமாக உன்னை உயர்த்தும். உன்னை உயர்த்தும் தெய்வீக சக்தியாக இந்த வராகியம்மா நானும் இருந்து உனக்கான முன்னேற்ற பாதையை கொடுப்பேன். இப்போதுதான் நான் உனக்காக தீர்மானித்த நேரம் வந்திருக்கு. நிச்சயம் நீ எதிர்பார்க்காத வகையில் உனக்கான மங்களத்தை நான் நடத்தி கொடுக்குறேன். உன் மனசுக்கு பிடிக்காத விஷயங்கள் எல்லாம் இதுவரை நடந்தது முடிவுக்கு வரும். இப்போது நடப்பது அனைத்தும் உன் நன்மைக்காக நல்லபடியாக நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன். கொஞ்சம் பொறுமையாக இருந்தாலே அனைத்தையும் உன் மனசுக்கு பிடிச்ச விஷயங்களாக இந்த வராகியம்மா மாற்றி காட்டுவேன் என் செல்லமே. இனிமேதான் உன் வாழ்க்கையில் நல்ல நல்ல மாற்றங்கள் வர தொடங்கும். இந்த வராகியம்மா உன் வாழ்க்கையை ஒளி நிறைஞ்சதாக மாற்றி உனக்கான முன்னேற்றத்தை தரப்போகிறேன். இனி ஒவ்வொரு நாளும் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும்படி செய்கிறேன். இப்போதைக்கு உன் உடம்புக்கும் மனசுக்கும் கொஞ்சம் ஓய்வு கொடு. எதையும் அதிகமாக யோசித்து மனசை கஷ்டப்படுத்தவும் வேணாம். மனசு கஷ்டப்பட்டு வருத்தப்பட்டு உடம்பு ஆரோக்கியத்தை கெடுத்துக்கவும் வேணாம். இத்தனை நாளாக மற்றவங்களுக்காக ஓடி ஓடி எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு இருக்க. உனக்காக ஒரு நிமிஷம் கூட நின்று யோசிக்க மாட்டேங்கிற. முதல்ல உன்னை ஒரு ஆளாக நீ மதித்து உனக்காக நேரம் ஒதுக்கி உன் உள்ளத்தில் உனக்கு பிடிச்சதை செய்யக்கூடிய பிள்ளையாக மாறு. அப்படி செய்யும்போது அமைதி தானாகவே உன் உள்ளத்தில் வந்துவிடும் என் செல்லமே. நீ சுயநலமாக இரு நான் சொல்ல மாட்டேன். பொதுநலத்தோடு இருக்கிறது நல்ல விஷயம்னாலும் உனக்காகவும் கொஞ்சம் நேரம் ஒதுக்கு. உனக்கு பிடிச்சதை செஞ்சு உன்னுடைய அமைதியையும் ஆற்றலையும் ஆனந்தத்தையும் வளர்த்துக்கோன்னு தான் சொல்கிறேன். வாழ்க்கை நல்லா இருக்கும்போது, கையில் காசு பணம் வசதி சொத்து சுகம்னு இருக்கும்போது இந்த உலகத்து மனிதர்கள் உன்னை தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க. அன்பு பாசம் சொந்தம் பந்தம்னு கூட்டம் கூட்டமாக வந்து நிற்பாங்க. ஆனால் வாழ்க்கை சிக்கலாக இருக்கும்போது, சின்னாபின்னமாகி சிதறடிக்கும் போது நீ திரும்பி பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கூட உனக்காக வந்து நிற்க மாட்டாங்கன்ற உண்மைதான் உனக்கு மறுபடியும் நான் எடுத்து சொல்கிறேன். வாழ்வின் ஒவ்வொரு தருணத்திலும் இந்த வராகியம்மாவின் அன்பை தான் நீ நாடி வருகிறாய். அப்படிப்பட்ட என் அன்பு பிள்ளையான நீ அன்பை வச்சு ஏமாந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் கொஞ்சம் கவனமாக இருக்க சொல்கிறேன். இனி ஒவ்வொரு நாளும் எந்த தனிமையும் தவிப்பும் இல்லாமல் சிறப்பாக நிம்மதியாக வெற்றிகரமாக நீ வாழும்படி நான் பார்த்துக்கிறேன் செல்லமே. உனக்கு தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் ஆறுதலையும் ஆற்றலையும் கொடுக்க இந்த வராகியம்மா இருக்கேன். நீ உண்மையா மனசார என்ன நினைச்சாலே உன் உள்ளத்துக்குள் நான் வந்து அமைதியை கொடுத்துருவேன். உன்னுடைய ஒவ்வொரு மூச்சிலும் ஒவ்வொரு பயணத்திலும் நான் உன் கூடவே இருந்து உன் மனசுக்கு நிம்மதியை தர போகிறேன். உன் வாழ்க்கைக்கு வழிகாட்டியாகவும் ஆதாரமாகவும் அன்பாகவுமே நான் இருந்து உனக்கு தேவையான அனைத்தையும் செஞ்சு தருவேன். அன்பின் அரவணைப்பில் மகிழ்ச்சியின் மடியில் ஊக்கம் அளிக்கக்கூடிய ஒரு நல்ல சந்தோஷமான சூழ்நிலையை நீ உருவாக்கி வச்சுக்கிட்டினா உன் வாழ்க்கை நல்லா இருக்கும். உன் குணை பார்த்து நீ நல்லா வாழ்கிறத பார்த்து உன் நல்ல குணத்தை பார்த்து நீ செய்கிற நல்ல செயல்களை பார்த்து அந்த நல்ல செயல்களின் மூலமாக உனக்கு வரும் நன்மையை பார்த்து உன் பிள்ளைங்க தானாகவே உன் குழந்தைகள் எல்லாத்தையும் கற்றுக்குவாங்க. குழந்தைகளுக்கும் பிள்ளைகளுக்கும் பெற்றோர்கள் எதையும் சொல்லி கொடுத்து தான் வளர்க்கணுன்ற எந்த அவசியமும் இல்லை. நீ வாழ்கிறத பார்த்தே அவங்க எல்லாத்தையும் கற்றுக்குவாங்க.
நீ நல்ல செயல்களை செய்யக்கூடிய முழுமையான திறனையும் திறமையையும் வெளிப்படுத்தக்கூடிய ஆளாக இருந்தா மட்டும் போதும் என் செல்லமே. மன உறுதியோடு நீ போராடினா கடைசி நிமிஷத்துல கூட உன் வாழ்க்கையில வெற்றி உன்வசமாக வந்து சேரும். வாழ்க்கையில கடைசி வரை உன் மன உறுதியையும் தைரியத்தையும் விடாம வச்சுக்க முயற்சி செய். ஒவ்வொரு நாளும் மனசுக்குள்ள எதிர்மறையான எண்ணங்கள் வந்து அலை போல முட்டி மோதினாலும் அதை எதிர்த்து வெற்றி பெற நீ தயாராகு. உன் கூட இந்த வராகி அம்மா இருக்கும்போது நீ எதற்காகவும் கவலை கொள்ளாதே. உன் எண்ணமும் குறிக்கோளும் உயர்வாக இருக்கணுன்றதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. எல்லா விஷயங்களிலும் நல்லதே நடக்கும்ன்ற நம்பிக்கையோட உறுதியாக இரு. உன் மனசு வெற்றி கிடைக்கும்ன்ற நம்பிக்கையை நீ ஆழமாக பதிய வச்சுக்கும் போதே உன் வாழ்க்கைக்கான வெற்றி தானாக வந்துடும். இனி எல்லா வகையிலும் உனக்கு நல்லது நடக்கும்படி இந்த வராகி அம்மா செய்ய போறேன். உன் மனக்குறை எதுவாக இருந்தாலும் அதை என்கிட்ட சொல்லிட்டீனா நானே உனக்கான நிம்மதியை பெற்று தருவேன் என் செல்லமே. உன் துன்பத்தையும் துயரத்தையும் தொடச்சு நீ இருக்கிற திசையை நோக்கி நீ கேட்டதையெல்லாம் உன் கைகளில் கொண்டு வந்து தரணும்னு முடிவு எடுத்துட்டுதான் இப்போது உனக்கான பணத்தேவையை நிறைவேற்றும் விதமாக பணத்தோட உன்னை பார்க்க வந்திருக்கேன். இந்த வராகி அம்மா எந்த சூழ்நிலையிலும் உன்னை கைவிட மாட்டேன். உனக்கு யாரும் இல்லைன்னு மட்டும் நினைக்காத. நீ எதிர்பார்த்தது நிச்சயமாக உனக்கு கிடைக்கும். இன்னும் உன் வாழ்க்கையில பல நன்மைகள் வந்து சேரும். நீ யாரை பத்தியும் பேசாம யார் என்ன பண்றாங்கன்னு ஆராய்ச்சி செய்யாம யாரையும் குறை சொல்லாமல் குற்றம் காணாமல் உன் வாழ்க்கையில உனக்கான விஷயங்களையும் வேலைகளையும் செஞ்சுட்டு அமைதியாக முன்னேறிக்கிட்டே தானே இருக்க. ஆனா நீ யார் விஷயத்துலையும் தலையிடாம உன் வாழ்க்கையை சிறப்பா வாழ்வதை பார்த்து பொறுக்க முடியாம சில பேர் உன்னை பத்தி தப்பா பேசுறாங்க. யார் கூடி என்ன பேசினாலும் உனக்கு கவலை வேண்டாம். ஒன்னா கூடி பேசுறவங்க உன்னை பத்தி தப்பா பேசினாலும் சரியா பேசினாலும் நீ செய்யற நல்லதை யாருக்கும் விளக்க தேவையில்லை. உன்னை பத்தி அவங்க புரிஞ்சுக்காதது அவர்களுடைய தவறுதானே தவிர அது அவர்களுடைய குறைதானே தவிர ஓ மேல எந்த தப்பும் இல்லை என் தங்கமே. நான் உனக்கு அமைச்சு கொடுத்த வாழ்க்கைய நீ நேர்மையாகவும் அமைதியா வாழ்ந்துகிட்டு இருக்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சதால தான் உன்னை ஆசீர்வதிச்சு உனக்கு தேவையான அனைத்தையும் கொடுக்க வந்திருக்கேன். நீ எதிர்பார்த்ததையெல்லாம் உன் கைகளில் கொடுத்து உன் வாழ்க்கைக்கான முன்னேற்றத்தை தர நான் தயாராயிட்டேன். இனிமே நீ எதற்கும் வருத்தப்படாதே. நீ செய்த எல்லா முயற்சிகளுக்கும் சேர்த்து உனக்கான வெற்றி உண்டாகும். நீ வாழ்க்கையில ஜெயிக்கிறத மட்டும்தான் சுத்தி உள்ளவங்க பார்ப்பாங்களே தவிர நீ அந்த வெற்றியை பெறுவதற்கு எவ்வளவு கஷ்டப்பட்டன்றது இங்க உள்ள யாருக்கும் தெரியாது. ஆனா இந்த வராகி அம்மாவும் கூடவே இருந்து யார் மூலமாகவும் எந்த கஷ்டமும் உன்னை நெருங்காமல் உனக்கு பாதுகாப்பாக இருந்து உனக்கான முன்னேற்றத்தை தருவேன்.